வணக்கம். என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கும் குரு வணக்கம். நம்ம சிவவாக்கியர் ஐயாவோட பாடல்களை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கருத்துக்களும் ஆழமாக அழகாக ஐயா ஆழ்ந்த தியானத்தில் உட்கார்ந்து அதை உணர்ந்து அதை மக்கள் தெரிஞ்சுக்கணுன்னு பாடல்களை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எல்லா சித்தர்களும் அப்படி தான். சித்தநிலை ஜீவர்கள் சுயநலம் இல்லாமல் வாழ்வாங்க. அவங்க சொல்கிற கருத்து எல்லாம் உண்மை தான். உண்மை ஒன்று தான். இன்றைக்கி பாடல்களை பார்க்கலாம். ஏறக்குறைய எல்லாம் ஒரு பாடல் தான் ஓடிக்கிட்டுருக்கு. ஏன்னா ஒரு பாடலோட விளக்கமே ரொம்ப நீளமாக இருக்குது. அதனால் நான் ஒரு பாடலுக்கு மேலே போகிறதில்ல. அது எப்படி இயற்கையாக போகிறதோ போட்டோம். இன்றைக்கி பாடல் பார்த்திங்கன்னா, 4 வேதம் ஓதுவீர், ஞானபாதம் அருகிலீர், பாலுனை கலந்தவாறு பாவிகால் அருகிலீர், ஆலமுண்ட கண்டனார் அகத்துலே இருக்கவே, காலன் என்ற சொல் கனவிலும் அஃதில்லை. ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம். இப்போ இந்த முதல் வரி என்ன சொல்கிறார் பாருங்கள். 4 வேதம் ஓதுவீர், ஞானபாதம் அருகிலீர். இப்போ வேதங்கள் படிக்கிறவங்கள பற்றின ஒரு விமர்சனம் வருது இங்கே. வேதங்கள் படிக்கிறவங்களோட வேதம் பூரண பொருளை கொடுக்குமா? நம்ம வேதத்தை ஓதுறதுனால மட்டுமே நம்ம பூரண நிலையை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. அது ஒரு படிநிலை. அதுக்காக வேதம் தப்பு, வேதம் பொய்யானது அதை சொல்ல வரல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமே இறைவன்ட்டேருந்து வந்தது தான். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது சொல்கிற கருத்தெல்லாம் ஒன்று தான். இறைவன் ஒன்று. அதை உணர்றதுக்கு பல குருநாதர்கள் அதுக்கான வழியை காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா, 4 வேதம் ஓதுவீர், ஞானபாதம் அருகிலீர். இறைவன் ஓடுறதுக்கு வேதம் மட்டும் ஓதுனா போதுங்களா? வேதத்தோட மூலம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த உலகத்தில் படைச்சிருக்கிற அத்தனை விஷயங்களத்தோட மூலம் பார்த்திங்கன்னா இறைவன் தான். அவர் நமக்குள்ளே இருக்கார். அப்போ இந்த மூலத்தை உணர்றவங்களுக்கு அந்த ஞானபாதம் கிடைக்கும். வேதத்தை மட்டுமே ஓதிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த ஒரு படிநிலையில் தான் நிற்பாங்க. ஞானத்தை நோக்கி, ஞானமாக இருக்கிற சிவத்தை நோக்கி, அந்த இறைவனை நோக்கி அதை பற்றின புரிதலோ அதை பற்றின ஆழமான விஷயமாக அவங்களுக்கு இருக்காது. அதனால் 4 வேதம் ஓதுவீர், ஞானபாதம் அருகிலீர். ஞானத்தை நோக்கின அறிவோ தெளிவோ இல்லை. வேதங்கள் மட்டும்தான் ஓதுறீங்க, சாஸ்திரங்கள் படிக்கிறீங்க, புராணங்கள் படிக்கிறீங்க. இதெல்லாம் பொய், கட்டவிழ்த்த கதை அப்படி சொல்லலாம். இதில் நிறைய இடைச்சல்கள் ஏற்பட்டிருக்கு. எழுதின காலங்களுக்கு அப்புறம் வந்த நிறைய பேர் அதை நிறையா விஷயங்களை மாற்றிருக்கிறாங்க. அதுக்கு எது உண்மை எது பொய் அப்படி எப்போ தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே ஆழமாக போனால் தான் தெரியும். உங்களுக்குள்ளே ஆழமாக போகலைன்னா உங்களுக்கு அது தெரியாது. சரிங்களா? அப்போ ஞானம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையோட சகல பரிமாணத்தையும் அறிஞ்சு தெளிஞ்சு இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிற விஷயந்தான் ஞானம். அதுக்கு முடிவும் இல்லை, தொடக்கமும் இல்லை, எல்லை இல்லாத விஷயம். அதனால் 4 வேதம் ஓதுறீர், ஞானபாதம் அருகிலீர். வேதம் மட்டும்தான் படிக்கிறீங்க. ஞானம் என்ன, உயிர் என்ன, உடல் என்ன, மனசின் தன்மை என்ன, சுற்றி இருக்கிற ஜீவராசிகளோட தன்மை என்ன, எல்லாத்தையும் பற்றின ஆராய்ச்சி இல்லை.
அறிவு தெளிவில்லை. அப்போ ஞானபாதம் கிட்டாது. வேதம் மூடுறதுனால மட்டும் கிட்டாது. வேதத்தை தாண்டி வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம் கடந்த போதம் அப்படின்னு பாடுவாங்க. வேதத்தை தாண்டி சித்தான அறிவை தாண்டி எல்லாத்தையும் கடந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரா வள்ளல் பெருமான் சொல்கிற மாதிரி சிவம் இருக்குது. அதை தவத்திலையும் சுயநலம் இல்லாத வாழ்க்கையினால தான், பற்றற்ற வாழ்க்கையினால தான் உணர முடியும். அதுவே ஞானம். நீங்களே உங்களுக்கு சொந்தம் இல்லை. இந்த மூச்சு எத்தனை தடவை விடுவோம் நமக்கு தெரியாது. நைட்டு படுத்தோம் காலமாக எந்திரிப்பா தெரியாது. இது எல்லாருக்கும் இயக்கிற அந்த சிவம், அதை உணர்றது மட்டும்தான் இந்த உடலோட முக்கியமான கடமை. அதுக்கான நேரம் கொஞ்சம் ஒதுக்குங்க. 4 வேதம் ஓதரீர் ஞானபாதம் அருகிலீர், பாலு நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர். இந்த இறைவன் பார்த்திங்கன்னா, இந்த பாலை கடைஞ்ச பார்த்திங்கன்னா நெய் வரும் நமக்கு. பாலை கடைய வெண்ணெய் கடைய ஒரு ஸ்டேஜ் அந்த ப்ராசஸ் கடைசியில் நெய் வரும். அந்த மாதிரி இந்த இந்த உயிர்த்தன்மையை தவத்தில் சுட்டெரிக்கிறப்ப, தவத்தில் உட்காந்து தியானத்தில் உட்கார்றப்ப இந்த உயிர் முதிர்ச்சி பெறுது. பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகில். பால் நெய் கலந்த மாதிரி இருக்கு அதோட தன்மை. ஏன் பாலுள் நெய் கலந்தவாறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உடலும் உயிரும் எல்லாம் அவ்வளோ அழகாக இணைஞ்சிருக்கு. இதில் பிரித்து பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே இறை தான், எல்லாமே சிவம் தான். இதுதான் சிவகேரையை சொல்கிறாங்க, பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர். பாலில் நெய் கலந்துருக்கிற மாதிரின்னு உன்னோட உயிரில் இறைவன் இருக்கிறாங்க. அதை தயவு செஞ்சு உணரு. அதை உணர்றதுக்கு தான் மனித உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கணும் சிவகேரையை பாடுறாங்க 2வது வரியில். அதுதான் அது ஊமையாக சொல்கிறாங்க, பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர். பாலில் நெய் கலந்த மாதிரி இறைவன் அழகாக இருக்கிறாங்க. ஆலமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே. ஆலம் உண்ட கண்டம். இப்போ புராணத்தில் இதை பாடுவாங்க. சிவபெருமான் இந்த பார்க்கடலில் இருக்கிற விஷத்தை குடிக்கிறப்ப பார்வதி தாய் இப்படி பிடிச்சோன்னு அது கண்டத்தில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது புராணத்தில் சொல்கிறது. சித்த நிலையில் இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஆலமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே. ஆலம் உண்ட கண்டம், கண்ட பகுதின்றது இது. இந்த இடம், இதுக்கு கீழே பிண்டம், இதுக்கு மேலே அண்டம். ஏன்னா அண்டத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தை உணர்றதுக்காகவே இறைவனால் படைக்கப்பட்ட இந்த இடம் இது. சரிங்களா? அப்போ ஆலமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே. நமக்குள்ள இறைவன் அழகாக ஒளிஞ்சிட்ருக்குறாங்க. அதை உணர்றவங்களுக்கு, தியானத்தில் சுயநலமற்ற சேவையிலே உணர்றவங்களுக்கு காலன் என்ற சொல் கனவிலும் அக்தில்லை. காலன் சாவு அப்படின்றது கிடையவே கிடையாதுன்றாங்க. இந்த உடல் பிறக்கும் இறக்கும், இதெல்லாம் ஒரு சைக்கிள். மேலே இருக்கிறது கீழே போகிறது, கீழே இருக்கிறது மேலே வர்றது. நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சைக்கிளில் இருக்கும். ஒன்றொன்று ஆக்கத்தில் தான் ஒன்று அழிவு இருக்கும், உன்னோட அழிவில் தான் இன்னொரு தொடக்கம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுழற்சி இயற்கையில் எப்பயுமே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த உயிரும் இறைவனை உணர்றப்ப, இறைவன் எல்லா பேரண்டத்தை ஆள்றாங்க. எல்லா உயிரிலையும் இருக்கிறாங்க, எல்லா உடல்லையும் இருக்கிறாங்க, எல்லாமாவும் இருக்கிறாங்க. அந்தந்த ஜீவர்களுக்கான பரிபுக்குவ நிலைக்கு ஏற்ற மாதிரி அது வெளிப்படுது. ஐயன் வெளிப்படுறாங்க. அப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆலமுண்ட கண்டனார் அகத்துளே உயிருள்ள இருக்கிறப்ப காலன் என்ற சொல் கனவிலும் இல்லை. இறைவனை உணர்ந்த உயிருக்கு சாவு பயம் இல்லை, அவனுக்கு பயமே இல்லை. அந்த ஜீவர்களுக்கு பயமே கிடையாது. அவங்க எப்பயுமே நித்தியமாக சத்தியமாக இறைவனை உணர்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க உடல் சாகலாம், ஆனால் உயிர் மூலப்பொருளான சிவத்தோட எப்பயுமே இணைஞ்சிருக்கும்.
அதனால் சிவாக்கியரா சொல்கிற மாதிரி ஆழமுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கவே, நமக்குள்ளே இருக்கவே, அது ஆழமாக நம்பி உள்ள உயிரான சிவத்தை உணர்றதுக்கு கொஞ்சம் ஒதுக்கி தியானம் செய்யுங்க, உயிரை உணருங்க. அதுக்கு எல்லையே இல்லை. இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி எல்லை இல்லையோ நமக்கும் எல்லை இல்லை. இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தான் நம்ம. எல்லையற்று விதத்திற்கு அந்த பரம்பொருள் நமக்குள்ளே இருக்குது. அதை உணர்றதுக்கு தியானமும் சுயநலமற்ற சேவையும் மனசுத்தம் தான் தேவை. இதைத்தான் இறைவன் கேட்குறாங்க. மனம் சுத்தமான ஜீவர்களுக்கு இங்கே உடம்பில் இருக்கிறதுக்கான எந்த அர்த்தமும் இல்லை. மனசு சுத்தம் செய்யுங்க. அதுதான் திருவள்ளுவர் சொல்லுவார், மனத்தகத்து மாசிரனாகுதல் அனைத்து அறம் ஆகுல தீரப்பிற. நம்ம மனசை சுத்தம் பண்ணுறது தான் அறத்திலே பெரிய அறம். அந்த அறத்தை செய்வோம். அதுதான் சிவாக்கியரையாக சொல்கிறார், ஆழமுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கவே, நமக்குள்ளே தான் இருக்கிறாங்க. காலனி என்ற சொல் கனவினும் இல்லை. யமபயமே தேவையில்லை. இறைவன் நமக்குள்ளே உணர்ந்து சதா அந்த நிலையில் இருக்கிறப்ப பூரண சரணாகதியில் எந்த பயமும் இல்லை. இறைவனை உணர்கிற உயிருக்கு, பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்ச உயிர்களுக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. அவங்க எதுக்கும் அசரவும் மாட்டாங்க, எதுக்கும் பயப்படவும் மாட்டாங்க, இன்செக்யூராக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்கள சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை தாண்டி அவங்க ஒன்றும் இல்லாமல் பேரண்டத்து நாயகனோட எப்பயுமே அந்த உணர்தலில் இருப்பாங்க. அவங்களுக்கு பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. மேற்கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம். என்னை வழிநடத்தும் குருநாதர்களுக்கும், அப்பா சிவத்துக்கும், அன்னை ஆதிபராசக்தி என்னைக்கும், ஆறுபடையப்பருக்கும், உச்சிஷ்ட கணபதிக்கும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்